அக்டோபர் 2022 இந்த மனித குலமே பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான காமாரே எக்ஸ்ப்ளோஷன் நோட் பண்ணுறோம். அந்தளவுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தையும் ஒரு காமாரே எக்ஸ்ப்ளோஷனையும் இது வரைக்கும் மனித குலமே பார்த்தது கிடையாது. மனிதர்கள் ஆரம்பத்தில் இவால்வ் ஆகி இப்போ வரைக்கும் அது பார்த்தது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அந்த பிரகாசமான வெளிச்சத்தை ஏற்படுத்தின அந்த பொருள் நம்ம பூமிக்கு கொஞ்சம் பக்கத்தில் 1 to 2 light years பக்கத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூமியே இருந்திருக்காது, பொறிச்ச அப்பளம் மாதிரி ஆயிருக்கும். அந்த பிரகாசமான வெளிச்சத்தை த பிரைட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போட்டுங்கிற மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் கம்மி. அப்படி உருவானாலும் மனிதர்கள் அதை நோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படின்னு வெளிச்சம் அது எப்படி உருவாச்சு? திஸ் இஸ் அன்சைன்ட், மனித குலம் பார்த்திராத பிரகாசமான வெளிச்சம். அக்டோபர் 9, 2022 ஃபெர்மி காமா ரே ஸ்பேஸ் அப்சர்வேட்டரிங்கிற ஒரு டெலிஸ்கோப் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த காமா ரே பர்ஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருந்துச்சு. காமா ரே பர்ஸ்ட்னா ஒரு நட்சத்திரம் அதோடைய வாழ்நாள் கடைசி எட்டும்போது பிளாக் ஹோலாவோ இல்லை நியூட்ரான் ஸ்டார் ஒன்னோட ஒன்று மோதும் போது அதிக அளவிலான எனர்ஜியை வெளிப்படுத்தும். அதில் முக்கியமான ஒன்று தான் காமா ரேஸ். நட்சத்திர சூப்பர்னோவா ஆக போகிற அந்த சமயத்தில், பிளாக் ஹோலா மாற போகிற அந்த சமயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காமா ரேஸ் அவுட்டர் லேயரை பிச்சுக்கிட்டு வெளில வருமா. மோர் லைக்லி ஒரு லேசர் பாயிண்ட் பண்ணுற மாதிரி நட்சத்திரத்தோட பை டைரக்ஷனில் துருவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமான பவர்ஃபுல்லான காமா ரேஸ் வெளியிடப்படும். அந்த காமா ரே கூடவே சேர்ந்து காஸ்மிக் ரே, எக்ஸ்ரேன்னு சொல்லி மற்ற விதமான ரேஸும் இருக்க தான் செய்யும். பட் காமா ரே ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இந்த சூப்பர்னோவா நடக்கும்போது வெளியிடப்படக்கூடிய அந்த காமா ரேஸை ஜிஆர்பின்னு சொல்லுவாங்க, காமா ரே பர்ஸ்ட். நட்சத்திரத்தோட அந்த வெடிப்பை பொறுத்து அதோடைய இன்டென்சிட்டிங்கிறது மாறுபடும். பட் மோஸ்ட்லி நம்ம சூரியன் அதோடைய வாழ்நாள் முழுக்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த எனர்ஜியை விட 10 மடங்கு அதிக எனர்ஜியாக ஒரு ஸ்பிளிட் செகண்டில் அந்த காமா ரே கடத்தி போயிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பர்ஸ்ட்டு தான் காமா ரே பர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக தான் இந்த யூனிவர்ஸில் ஏகப்பட்ட காமா ரே பர்ஸ்ட்டுங்க நடக்குதுங்கிற உண்மையை கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த காமா ரே பர்ஸ்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டங்க. மூளைக்குள்ள அது ஒரு லேசர் மாதிரி தான். அந்த லேசர் நம்ம பூமியை பக்கம் பாயிண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது நடக்குதுங்கிற விஷயமே நமக்கு தெரியும். பட் அதே சமயத்தில் பூமி பக்கத்தில் அந்த காமா ரே பாயிண்ட் ஆகும்போது அது நம்ம ஓசோன் லேயரே அழிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது இருக்க டிஸ்டன்ஸை பொறுத்து. மோஸ்ட் ஆஃப் த இந்த காமா ரே பர்ஸ்ட் எல்லாமே நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து பல கோடி ஒளியாண்டுகள் தள்ளி தான் நடக்கும். வழக்கமாகவே 10 பில்லியன் 1000 கோடி ஒளியாண்டுகள் தள்ளி தான் காமா ரே பர்ஸ்ட்ங்கிறத நிறைய நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஆனால் 2022 நம்ம நோட் பண்ண அந்த காமா ரே பர்ஸ்ட்ங்கிறது 2 பில்லியன் லைட் இயர்ஸ் கழிச்சு நடந்திருக்கு. அதாவது வெறும் 200 கோடி ஒளியாண்டுகள் தான். அது கம்மியாக நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட கம்பேர் பண்ணும்போது குட்டி தாங்க அது. இது ஒரு லாங் டேர்ம் ஜிஆர்பியாக இருந்திருக்கு. ஸோ காமா ரே பர்ஸ்ட் மொத்தம் 2 பிரிச்சிருப்பாங்க, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம்ங்கிறது மைக்ரோ செகண்டில் ஆரம்பித்து சிங்கிள் செகண்ட் வரைக்கும் 1 செகண்ட் வரைக்கும் நடந்து முடியக்கூடியது. பட்டுன்னு முடிஞ்சிடும். அதை நோட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் இந்த ஜிஆர்பி 10 நிமிஷம் நீடிச்சிருக்கு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயங்க. நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு விஷயத்தை நம்ம வந்து நோட் பண்ணுவோன்னு. ஃபெர்மி டெலிஸ்கோப்பை தொடர்ந்து நீல்ஸ் டெலிஸ்கோப்லையுமே இது வந்து பதிவாகி இருக்கு. உடனே உலக நாடுகளில் இருக்க எல்லா அஸ்ட்ரானமர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செய்திங்கிறது போய் சேர்ந்துருக்கு. எல்லாருமே அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இது என்னடா வெளிச்சம்னு சொல்லி இது பக்கம் அவங்க கிட்ட இருக்க மொத்த எக்யூப்மெண்ட்டுமே திருப்ப ஆரம்பிச்சாங்க, இன்க்ளூடிங் ஜேம்ஸ் வெப். அப்போ தான் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. இந்த ரெக்கார்ட் பூமியில் அந்த டெலிஸ்கோப் பார்க்கறதுக்கு முன்னாடியே வாயேஜர் அனுப்பணும்ல, அது இப்போ இன்டர்ஸ்டெல்லர், அதாவது சூரிய குடும்பத்தை தாண்டி போயிடுச்சு. அந்த வாயேஜர்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டுங்கிறது கிடச்சிருக்கு. மார்ஸை சுற்றி வரக்கூடிய ஒரு சேட்டலைட்லையுமே கிடச்சிருக்கு. இப்படி ஒரு காமா ரே பர்ஸ்ட் வருங்கிறத டிடெக்ட் பண்ணாத எக்யூப்மெண்ட்டுமே டிடெக்ட் பண்ணியிருக்கு. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஷாக். 10 நிமிஷம் ஒரு லாங் டேர்ம் ஜிஆர்பியாக இது இருக்கிறதுனால மற்ற தளத்தையும் விட்டுட்டு இதை ரிசர்ச் பண்ணி இதை மொத்தமாகவே பிரித்து மேய ஆரம்பித்தாங்க. இதுக்கு அவங்க கொடுத்த பேர் GRB 221009A. அன்னைக்கு நாளைக்கு கண்டுபிடிச்ச மொதல் காமா ரே பர்ஸ்டே பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்னு அர்த்தம். இது வரைக்கும் மனிதர்கள் நோட் பண்ண அந்த காமா ரே பர்ஸ்டோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். குடிசை வீடுக்கும் பூஜ் கலிஃபாவுக்கும் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு மிக பிரகாசமாக அந்த வெளிச்சம் அமைஞ்சிருக்கு. அவ்வளோ இன்டென்ஸாக இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான காமா ரே பர்ஸ்டாக இருக்குது. அந்த காரணத்தினால இதுக்கு சின்னதாக செல்ல பேரா போட்டுங்கிற பேரை கொடுக்குறாங்க, பிரைட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஷாகிட்டா கான்ஸ்டலேஷன் பக்கத்தில் தான் இது கிடச்சிருக்கு. எப்படி இது நடந்திருக்குன்னு சொல்லி கொலாப்சர் மாடலில் இதை பற்றின ரிசர்ச்சுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நட்சத்திரம் அதோடைய வாழ்நாள் கடைசியை எட்டி பிளாக் ஹோலாக மாறும்போது இது கிடச்சிதா, இல்லை 2 நியூட்ரான் ஸ்டார் ஒன்னோட ஒன்று மோதி கிலோனோவேங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கும். அதன் வழியாக இது உருவாக்கப்பட்டிருக்குமோன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. பிரகாசமாக இருந்ததையுமே தாண்டி ஹை எனர்ஜியை வெளிப்படுத்தின ஒரு காமா ரே பர்ஸ்டாகவும் இதுதான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரே மார்க்கிங்லேயுமே ஹை எனர்ஜியை இப்போ வரைக்குமே இந்த காமா ரே தான் வெளிப்படுத்தியிருக்கு. எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த போட் எப்படி உருவாச்சுங்கிறது இப்போ வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. எஸ், அதுக்கான அந்த பதிலை இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா நாம் வழக்கமாக இந்த மாதிரி காமா ரே பர்ஸ்ட்டுங்கிறத பார்க்குறது மோஸ்ட்லி சூப்பர்னோவாக்கு அப்புறம் தான். ஒரு நட்சத்திரம் வெடிச்சு செதறி அதோடைய வாழ்நாள் கடைசியில் தான் இப்படி ஒரு வெளிச்சத்தை வெளிப்படுத்திட்டு சாகும். கூடவே அதிகமான காமா ரே பர்ஸ்ட்டுங்கிறது நடக்கும். ஆனால் இந்த பர்ஸ்ட்டுக்கு பின்னாடி எந்த ஒரு சூப்பர்னோவாவையுமே இவங்க டிடெக்ட் பண்ணலை. அது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஃபேக்டராக இருக்குது. சின்ன காமா ரே பர்ஸ்ட்டே அவ்வளோ பவர்ஃபுல்லான சூப்பர்னோவா வெளிவிடும்போது இந்த காமா ரே பர்ஸ்ட்டுங்கிறது ஹைப்பர்னோவா. இந்த யூனிவர்ஸே பார்க்காத ஒரு வெடிப்பை தானே நிகழ்த்தி இருக்கணும். ஆனால் அதை அவங்களால டிடெக்டே பண்ண முடியல.
இந்த கிராஃப்லேயே உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். காமா ரே பர்ஸ்ட் நடந்துட்ட அப்புறம் அதோடைய ஆஃப்டர் க்ளோங்கிறது பின்னாடி தங்கி நிற்கும். ஏன்னா அது வர வழியில் ஏகப்பட்ட வித்தியாசமான அந்த க்ளவுட்ஸை கடந்து தானே வந்திருக்கும். ஒவ்வொரு க்ளவுடை கடக்கும்போது அந்த காமா ரே பர்ஸ்டோட எனர்ஜி க்ளவுட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெபுலாஸ் இல்லைனா க்ளவுட்ஸ் அது கடந்து வந்து அந்த பாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த காமா ரே பர்ஸ்டோட அந்த லைனை செக் பண்ணி பார்க்கும்போது அது 66,000 ஒளியாண்டுகள் நம்ம மில்கி வேக்குள்ளேயே ட்ராவல் ஆகி வந்திருக்கு. மில்கி வேயோட அந்த ஸ்பைரல் கேலக்ஸி ஸ்பைரல் ஆர்ம்ஸ் இருக்குல்ல, அதில் மொத்தம் 7லேருந்து 21 முறை இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கதா ரெக்கார்ட் காமிக்குது. அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது சுற்றி இருக்கக்கூடிய அந்த க்ளவுட்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு கடல் அலை போல தான் அந்த ஆக்ட் ஆகும். தண்ணிக்குள்ளே கல்லை போட்டால் அது எப்படி அலைகளை உருவாக்குதோ அந்த மாதிரி வட்ட வட்டமான ரிங்ஸ், அந்த வளையங்களை தான் இந்த காமா ரே பர்ஸ்ட்டுங்கிறது உருவாக்கிட்டு வந்திருக்கு. 21 ரிங்ஸ் வரைக்கும் கேல்குலேட் பண்ணியிருக்காங்களாம். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இது எக்ஸ்ட்ரேவால் நம்ம மில்கி வே கேலக்ஸியில் இருக்க அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மூலிமா ஒரு அலைகளாக உருவாக்கப்பட்டது. ஸோ சில எனர்ஜி லாஸ் ஆகி தான் நம்மக்கிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. ஏன்னா இதுடைய ரேடியோ வேவ்ஸுங்கிறது ரொம்ப மினிமலாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ எனர்ஜி லாஸுங்கிறது நடந்திருக்கு தான். பட் இருந்தாலும் அந்த சூப்பர்னோவா வெளிச்சம்ங்கிறத நம்மளால் பார்க்க முடியலையே. அப்போ இந்த ஜிஆர்பி மட்டும் இவ்வளோ பிரகாசமாக ஹை எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு என்ன காரணம் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமான தியரிஸை முன்னெடுத்து வைக்கிறாங்க. மிக பரவலாக அக்செப்ட் பண்ணப்படுறது இந்த ஜிஆர்பிங்கிறது நம்ம பூமியை நோக்கி பக்காவாக எய்ம் பண்ணப்பட்டிருக்குன்னு தான். மேக்னட்டார், பிளாக் ஹோல், நியூட்ரான் ஸ்டார்னு சொல்லி இது எல்லாமே அதோடைய துருவ பகுதியிலிருந்து ஹை எனர்ஜி பீம்ஸை வெளிப்படுத்தக்கூடும். ஆனால் அது எல்லாமே பூமி பக்கம் திரும்பி இருக்காது. ஆனால் இப்படி வந்திருக்கக்கூடிய ஜிஆர்பி பர்ஃபெக்டாக பூமியை நோக்கி எய்ம் பண்ணப்பட்டிருக்கு, லேசர் போல். இப்போ லேசரை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கண்ணுக்கு கண்ணாக நேராக பார்த்தீங்கன்னா உங்கள் கண் பிரைட்டாக தெரியும்ல. பட் அதுவே நார்மலாக பார்க்கும்போது அந்த பிரைட்னஸை உங்களால் உணர முடியாது. அந்த லேசர் போல் இந்த ஜிஆர்பிங்கிறது பர்ஃபெக்டாக பூமியை நோக்கி எய்ம் பண்ணப்பட்டிருக்கு. இதை நம்ம டேரெக்டாக பார்த்துருக்க அந்த சமயத்தில் தான் அந்த வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு பிரகாசமாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு விதத்தில் உண்மை தான். அது மட்டும் எய்ம் பண்ணப்படலைன்னா பூமியிலிருந்து அந்த பிரகாசமான வெளிச்சத்தை நம்மளால் நோட் பண்ணியிருக்க முடியாது, கண்டுபிடிச்சி ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியாது. பட் அது மட்டும் இந்த பிரகாசத்துக்கு காரணமாக இருக்காது. இந்த பிரைட்னஸை இன்டியூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் சூப்பர்னோவா. 2019 இன்னொரு பிரைட்டான ஜிஆர்பி பர்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணாங்க. அதோடைய ஆஃப்டர் க்ளோவை தொடர்ந்து ஒரு பிரைட்டான ஹைப்போனோவாங்கிறத ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த காமா ரே பர்ஸ்ட்டுக்கு ஹைப்போனோவா காரணமாக இருக்கலாம்னு சொல்லி அது முடிக்கப்பட்டது. ஆனால் இதுக்கு பின்னாடி எந்த ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனும் காணப்படாத அந்த சமயத்தில் ஜஸ்ட் இந்த ஜிஆர்பி மட்டும் நடந்திருக்கு. ஆனால் சூப்பர்னோவா ஏற்படலைன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பிளாக் ஹோல் ஃபார்மேஷனுங்கிறது நடந்திருக்கு. அப்சர்வ் பண்ணாத, ரெக்கார்ட் பண்ணாத ஒரு பிளாக் ஹோல் ஃபார்மேஷன் நடந்துக்குங்கிறதுக்கான முடிவுக்கு வராங்க. டைரக்ட் கொலாப்சபிள் பிளாக் ஹோல்ஸ். வழக்கமாக ஒரு நட்சத்திரம் அதோடைய வாழ்நாள் கடைசியில் பிளாக் ஹோலாக மாறும்போது மிக பெருசாக வெடிச்சு சதறும் சூப்பர்னோவாவா. அதுக்குள்ளே உருவான எலிமெண்ட்ஸ் எல்லாமே தூக்கி எறியப்படும். அதுக்கப்புறம் அந்த குட்டி பிளாக் ஹோல் தன்னை சுற்றி ஒரு அக்ரிஷன் டிஸ்கை ஃபார்ம் பண்ணி அதில் இருக்க எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணி தான் பெருசாகிட்டு போகும். இதுக்கு பல லட்சம் கோடி வருஷங்கள் ஆகும். ஆனால் இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸில் நம்ம சில பிளாக் ஹோல்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். அது லிட்ரலி நம்ம சூரிய குடும்பத்தை விட 13 மடங்கு பெருசாக இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டன் பிளாக் ஹோல் உள்ள 8 சூரிய குடும்பத்தை அடி வைக்கலாம். அந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கருந்துளை அது. அது உருவாகணும்னா ஒன்று அதை விட பல்லாயிரம் மடங்கு பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சதிரி இது கிரியேட் ஆகியிருக்கணும். அப்படி இல்லைனா அதிக அளவிலான பிளாக் ஹோல்ஸ் அண்ட் மாஸ் கன்செப்ஷனை அதை பண்ணியிருக்கணும். ஆனால் கணக்கின்படி பார்க்கும்போது இதுக்கு லட்சம் கோடி வருஷங்கள் ஆகுங்க. ஆனால் பிக் பேங் அப்சர்வபிள் யூனிவர்ஸே நடந்து 1400 கோடி வருஷங்கள் இருக்கிற சமயத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பிளாக் ஹோல் எப்படி உருவாச்சு? அந்த பிரம்மாண்டமான பிளாக் ஹோல் உருவாகக்கூடிய ஒரு அப்சர்வேஷனை தான் இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கோம்னு சொல்கிறாங்க. டைரக்ட் கொலாப்சபிள் பிளாக் ஹோல். அதாவது பிளாக் ஹோல் சூப்பர்னோவாவை வெடிச்சு சதுரி உள்ள இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸை தூக்கி போடாமல், அக்ரிஷன் டிஸ்கை ஃபார்ம் பண்ணாமல், டேரெக்டாகவே அந்த சூப்பர்னோவாவையுமே சேர்த்து விழுங்கி பிரம்மாண்டமான ஒரு பிளாக் ஹோலாக மாறுறது. சூப்பர்னோவா வெளிச்சத்தையுமே சேர்த்து அந்த பிளாக் ஹோல் விழுங்கிடுச்சு. அந்த சூப்பர்னோவா உருவாகிற அந்த சமயத்தில் இந்த காமா ரே பர்ஸ்ட் மட்டும் நடந்திருக்கு. மற்ற அந்த சூப்பர்னோவா சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே பிளாக் ஹோல் விழுங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. டைரக்ட் கொலாப்ஸ் பிளாக் ஹோல். இது உருவாகும் போதே பிரம்மாண்டமான ஒரு அரக்கனாக உருவாக்கியிருக்காங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடியுமே ஒரு நட்சத்திரம் கண் முன்னாடியே மறைஞ்சதை நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இப்போவும் கிட்டத்தட்ட ஒரு பர்ஸ்ட் நடந்திருக்கு. அதுக்கான ரெக்கார்டு ப்ரூஃப் இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய சூப்பர்னோவா வெளிச்சம்ங்கிறது மிஸ்ஸிங். ஸோ விச் மீன்ஸ் டைரக்ட் கொலாப்சபிள் பிளாக் ஹோலை அப்சர்வ் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் அதன் பக்கம் திரும்பியிருக்காங்க. இப்படியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்து. ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ஆஃப் டைரக்ட் கொலாப்சபிள் பிளாக் ஹோலாக இருக்கலாம். பட் 100% அதுதாங்கிறத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரி நம்ம அடிக்கடி ஜிஆர்பியை பார்த்தோன்னா அதை வச்சு ரிசர்ச் பண்ணி கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி பிரகாசமான ஜிஆர்பி எல்லாமே 10,000 to 20,000 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் உருவாகுமா. மனித சிவிலைசேஷனே 10,000 வருஷங்களுக்கு முன்னே தான் ஆரம்பித்ததாக சொல்லப்படுற அந்த சமயத்தில் ஹியூமன் ஸ்பீஷீஸ் பார்த்ததுலேயே பிரகாசமான ஒரு வெளிச்சமாக இதுதான் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ வி ஆர் லக்கி ஆக்சுவலி. ஏன்னா பூமி கரெக்டாக அந்த ஜிஆர்பி வெளிச்சம் ட்ராவல் ஆகி போகக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் அமைஞ்சிருக்குல்ல. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட இதை நம்ம கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணியிருப்போம். இப்படி ஒரு விஷயம் நடந்ததே நோட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் அதை நோட் பண்ணி அதை ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்க அந்த சமயத்தில் இந்த ஹியூமன் ஸ்பீசிஸ் பார்த்ததுலேயே ஒன் அண்ட் ஒன்லி பிரகாசமான ஜிஆர்பியாக இது மட்டும் தான் இருக்க போதுன்னு நம்புகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை மனித குலமே பார்க்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேருமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. போட் பிரைட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்.
இதனால் பூமிக்கு ஏதாவது ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆல்ஃபா சென்சாரி இருக்க அந்த இடத்துல அந்த காமா ரே பர்ஸ்ட் நடந்து அது கரெக்டாக நம்ம பூமியை எய்ம் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த பஸ் கேரி பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி பூமியோட அந்த வளிமண்டலத்தையே எரிச்சிருங்க. புரியுதா? ஓசோன்லாம் ஒன்றும் கிடையாது, கம்ப்ளீட்டாக எரிச்சு பூமியவே ஒரு பொரிச்ச போண்டா போல மாற்றிடும். எல்லா உயிர்களுமே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி அதை கேரி பண்ணி கொண்டு வரும். பக்கத்தில் நடந்துதான். பட் இது 200 கோடி உள்ளாண்டுகள் தள்ளி நடந்திருக்கு. அங்கேருந்து வர அந்த வெளிச்சம் நடுவில் பல இடங்களில் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கொஞ்சம் வீக்காக தான் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம பூமியோட அயனோஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்குங்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அயனோஸ்பியர் அந்த ரேடியேஷன் தாக்கப்பட்ட அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக டிப் ஆக்கி திரும்ப ரிகவர் ஆகிருக்கு. 200 கோடி உள்ளாண்டுகள் தள்ளியிருந்து வந்து ஒரு ஜிஆர்பி நம்ம பூமியோட அயனோஸ்பியரில் இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா அதுவே பக்கத்தில் நடந்ததா என்ன ஆகியிருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காமா ரே பர்ஸ்ட் நடக்குது. அப்படி ஒரு பர்ஸ்ட் நம்ம பூமி பக்கம் திரும்புறதுங்கிறதே ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அண்ட் அதை நம்ம பக்கமாக நோட் பண்ண செஞ்சுருக்கோமே, அதுவே நல்லா தானே. அண்ட் ஆல்சோ இந்த பர்ஸ்ட்டை வச்சு நம்ம மில்கி வே கேலக்ஸியுமே மேப் பண்ணியிருக்கோம்னு சொன்னவங்களாம் நம்ப முடியுதா? எஸ், இந்த ஜிஆர்பி நம்ம மில்கி வே கேலக்ஸிக்குள்ளே 66,000 உள்ளாண்டுகள் கடந்து ட்ராவல் ஆகி வந்திருக்கு. அது ஒரு நேர்பாதையில் வர அந்த வழியில் மில்கி வே கேலக்ஸியில் இருக்க க்ளவுட்ஸ் கூடயுமே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இது என்னதான் நேர்பாதையில் நேர் லைனில் வந்திருந்தாலும் அதோடைய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுங்கிறது 4 டிகிரி. ஒரு சாய்கோணம் இருக்குது. பட் அந்த சாய்கோணத்தை மில்கி வே கேலக்ஸியோட மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெருசாக க்ளவுட்ஸே கிடையாது. அப்புறம் எப்படி மில்கி வே க்ளவுட்ஸோட அது இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம்? வெல், மில்கி வே கேலக்ஸி பேப்பர் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இல்லைங்க, கொஞ்சம் வார்ப் ஆகியிருக்கு, வளைஞ்சிருக்கு. அந்த வளைவில் இருக்க க்ளவுட்ஸ் கூட தான் டெக்னிக்கலாக இந்த லைனுங்கிறது இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம மில்கி வே கேலக்ஸி நேராக இல்லை, பிளெயினாக அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கிடையாது, கொஞ்சம் வார்ப் ஆகியிருக்கு, வளைஞ்சிருக்கு. அந்த வளைஞ்ச பகுதியில் தான் இந்த காமா ரே பர்ஸ்ட் இன்ட்ராக்ட் இருக்குங்கிறத நம்மக்கிட்ட தெளிவாக ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம மில்கி வேயுமே பர்ஃபெக்டாக மேப் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த காமா ரே பர்ஸ்ட்டுங்கிறது இப்போதைக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக செட் ஆகியிருக்கு. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஜிஆர்பி நடந்து அதை நம்ம பூமியை தாக்கிச்சுன்னா அதை இந்த ஜிஆர்பி கூட தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு கம்பேரும் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி ஒரு பர்ஸ்ட்டை நம்ம திரும்ப பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. உண்மையிலேயே நம்மளுக்கு புரியாத தெரிஞ்சிக்க வேண்டிய பல உண்மைகளை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கீங்க. பேரை கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. பிரைட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் உண்மையிலே போட்டு தான். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.